ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் வந்து பெரிய மாநாட்டு நடத்துக்கு வந்து விக்கிரவாண்டியில் வந்து தேர்வு பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து அங்கே உள்ள 150 ஏக்கரில் வந்து மாநாட்டு நடத்த எல்லா திட்டம் போட்டு வந்து ஒரு மனுவாக வந்து அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் வந்து ஒப்படைச்சிருந்தாங்க. அதை வந்து இன்றைக்கி வந்து பரிசீலனை பண்ணி வந்து ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு டிராஃபிக் வந்து ஜாம் ஆகும், இவ்வளோ காரு, இவ்வளோ பைக்கு, இவ்வளோ ஆட்கள் வர்றதுக்காண்டி வந்து அது வந்து மெயின் ரோடு பக்கமாக இருக்கனால வந்து அந்த மெயின் ரோட்டில் வந்து நிறைய வந்து டிராஃபிக் ஆகும், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுமாரி வந்து அந்த இடத்துல வந்து கிணறு இது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த கிணறுல வந்து கிணற மூடணும், அதில் வந்து மக்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ட்டு ஒரு போலீஸ்காரங்க வந்து ஒரு விரிவாகமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாநாடு கண்டிப்பாக நடக்கும். ஆனால் வந்து மக்கள் அவ்வளவு வந்து வர அளவுக்கு வந்து குறைஞ்ச மக்களை வச்சு இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு தான் திட்டம் போடுவாங்கன்னு தெரில. அது ஏன்னு தெரில. ஆனால் போலீஸ்க்கு தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் பாதுகாப்பு அவ்வளோ இருக்குது. இருந்தும் கூட நம்ம விஜய்க்கு வந்து ரசிகர் அதிகமாக இருக்கனால வந்து மக்கள் வந்து அதிகமாக வர இருக்கிறனால வந்து போலீஸால் வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்து மக்கள் வந்து வர்றதுனால வந்து என்ன பண்ணனே தெரியாமல் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த அப்டேட் வந்து புதுசாக வந்திருக்கு. அந்த மனுவை வந்து அவங்க வந்து பார்த்துருக்காங்க. 150 ஏக்கரில் வந்து இவ்வளோ மக்கள் வர இருக்கிறாங்க, இத்தனை லட்சம் பேர் வர இருக்கிறாங்க, அதனால் வந்து பாதுகாப்பு வேணும்னு கேட்டுறாங்க. அந்த பாதுகாப்பு வந்து மெயின் ரோட்டு பக்கத்தில் இருக்கிற வந்து இவ்வளோ கார், இவ்வளோ பைக் வந்தால் எங்களால் முடியாதுன்னு சொல்கிற மாதிரி சொல்ல, அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன சிக்கல்னு தெரில. ஒரு வேளை வந்து மக்கள் வந்து கம்மியாக்குன்னு நினைக்கிறாங்களா, இல்லாட்டா வந்து இவ்வளோ மக்கள் வந்தால் எங்களால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரில. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து விக்கிரவாண்டியில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பெரிய மாநாடு வந்து நடத்த போகிறாங்க, கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஆனால் வந்து 23ஆம் தேதி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி விஜய் சாரும் வந்து இப்போ வந்து ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு முதல் மாநாட்டை வந்து அட்டெம்ப்ட் பண்ண போகிறாரு. அதில் வந்து அவர் வந்து நிறைய வந்து அரசியல் பேச போகிறாரு. அவருக்கு வந்து எதிர்ப்பு எல்லாமே வரும். எதிர்ப்பு இருந்தாலும் அரசியலே பண்ண முடியும். யாரையாவது எதிர்த்தா தான் அவங்க வந்து இந்த கோட்பாடை வந்து வைக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து சித்தாந்தமாக இருக்குது, அது வந்து நம்மளுக்கு எதிர்ப்பாக இருக்குது அப்படின்லாம் நிறைய வந்து வரும். சோசியல் மீடியாவில் வந்து தம்பதிக்க போகுது. நம்ம சோசியல் மீடியாவில் வந்து இப்போவுமே வந்து இந்த கொடிக்கும் வந்து இவ்வளோ ஆர்ப்பாட்டம், கொடி எங்களுக்குள்ளது, இந்த கலர் எங்களுக்குள்ளது, யானை எங்களுக்குள்ளது, பூ எங்களுக்குள்ளது, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்து இப்போ அவர் வந்து மாநாட்டில் வந்து பேசிட்டான்னு நினைக்கலாம். சோசியல் மீடியா, யூடியூப்பு எல்லாத்துலையும் வந்து நம்ம தளபதி விஜய் மற்றும் முகம் மட்டும் தான் தெரிய போகுது. அவர் வந்து இப்போ வந்து செப்டம்பரில் தான் வந்து மாநாட்டுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஹாட் திரைப்படம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் 5ஆம் தேதி. அது ரிலீஸ் ஆகி அந்த படம் சக்ஸஸ் ஆன பிறகு தான் வந்து அரசியலே வந்து பேசலான்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பண்ணால் வந்து படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஆனால் வந்து அந்த மாநாட்டில் வந்து செம்மையாக வந்து அவரோட கோட்பாடு, கொடியில் இந்த சின்னம்லாம் இருக்கிற காரணம், அந்த கோட்பாடு எல்லாமே வந்து சொல்ல போகிறாரு. அவர் வந்து தமிழ் தேசியத்தை வந்து நிறைய பேசுகிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது வந்து சீமானும் இதுவரை தமிழ் தேசியத்தை பற்றி தான் நிறைய பேசியிருப்பார். இவர் வந்து தமிழ் தேசியத்தை தான் எடுத்து முன்னெடுக்கிறாரு. அதனால் வந்து சீமான் வந்து கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது. விக்கிரவாண்டியில் வந்து இப்போ வந்து இந்த மாநாடு நடத்த வந்து சிக்கல்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த சிக்கலை வந்து முறியடித்து கண்டிப்பாக வந்து விக்கிரவாண்டியில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாநாடு நிறைவேறும். ஆனால் வந்து கொஞ்சம் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்குது போலீஸ் தரப்புலேருந்து. இதுக்கு முன்னாலே வந்து நம்ம தளபதி விஜயோட படத்துக்கு வந்து அந்த ஆடியோ லஞ்ச் நடத்துக்கே வந்து இவ்வளோ மக்கள்லாம் வரணும், இப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ லஞ்சே வந்து கேன்சல் ஆகிட்டு. அதேமாரி வந்து இதுக்கும் வந்து ஏதோ ஒரு பெரிய முட்டுக்கட்டை வந்து போடுறாங்க. அது வந்து ஒரு வேளை டிஎம்கே ஆட்சியில் இருக்கவங்க ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து போலீஸ்காரங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம மாநாடுனா பெரிய இதாக தான் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து மாநாடு நடத்துறதுக்கு இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு திருச்சின்னாங்க, அப்புறம் மதுரைன்னாங்க, அப்படி மாற்றி கடைசியில் விக்கிரவாண்டியில் வந்து கன்ஃபார்ம் வந்து மாநாடு நடக்குன்ட்டு எல்லா ரசிகரும் வந்து ஆவலோட காத்துட்ருக்காங்க. விக்கிரவாண்டிக்கு என்றைக்கு கிளம்பி போகணுன்ட்டு காத்துட்ருக்காங்க. நம்ம தளபதி விஜய் சார் வந்து டேட் எல்லாம் அறிவிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க நம்ம முஸ்தியான் சார் வந்து. அதனால் வந்து எல்லோரும் வந்து என்றைக்கு டேட் என்றைக்கு போகணுன்னு எல்லாருமே வந்து ஆவலோட காத்திருக்காங்க. அதேமாதிரி அந்த மாநாடு வந்து இந்தியாவிலேயும் வந்து தான் முதல் மாநாடாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அதிகமாக வர இருக்கிறதுனால வந்து போலீஸ்காரங்களுமே வந்து பாதுகாப்பு கொடுக்க வந்து ரொம்பவே தயங்குறாங்க. என்னன்னு தெரியல. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாநாடு வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அதனாலே வந்து நம்ம தளபதி விஜய் சார் வந்து ஷிரடி சாய்பாபா கோயில் எல்லாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வேண்டிட்டு தான் வந்து இந்த மாநாட்டில் வந்து செம்மையாக வந்து ஸ்பீச் பண்ண போகிறாரு. அதுக்கு வந்து எதிர்ப்பும் நிறைய வரும், ஆதரவும் நிறைய வரும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். எதிர்ப்பு வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை வந்து யாராவது எதிர்த்தா தான் வந்து அரசியல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இந்த தேர்தல் கிழமை இருக்குது. அதனால் வந்து வந்து நம்ம தளபதி விஜய் சார் வந்து இப்போதைக்கு பயப்படுற மாதிரி இல்லை.
இப்போ வந்து அமைதியாக போயிட்டுருக்காரு. ஆனால் அரசியல்னு வந்தால் அவர் பாணியில் வந்து கரெக்டாக வந்து அடி எடுத்து வைப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வந்து அடி எடுத்து வந்து அரசியலுக்காண்டி தான் எடுத்துருக்காரு. அவர் வந்து எல்லாரும் வந்து இப்போ தான் அரசியல் வந்திருக்காரு, இப்போ தான் அரசியல் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவர் 10 20 வருஷம் முன்னாலுமே வந்து தளபதி மக்கள் இயக்கம்ன்ட்டு வச்சு ஒரு இயக்கத்தை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதேமாரி வந்து சாதாரண ஊர் தேர்தலில் வந்து அவர் வந்து நிறைய தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்காருன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. ஊரில் வந்து இந்த மாவட்ட ஆட்சியாளர் தேர்தல் வந்து அவர் வந்து நிறைய இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து 2026 தேர்தலில் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகிறார். அவர் வந்து 234 தொகுதியிலும் வந்து வெற்றி பெறுவாரா இல்லையாண்டு அது வந்து பேச்சு கிடையாது. குறைஞ்சது வந்து ஒரு 150 200 தொகுதியில் வந்து வெற்றி பெற வந்து வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு என்னோட கருத்து. கண்டிப்பாக வந்து தளபதி விஜய்க்கு வந்து அவ்வளோ ரசிகரும் இருக்காங்க. அதேமாரி வந்து மக்களுக்கு வந்து மாற்று அரசியல் வேணும். இப்போ வந்து டிஎம்கேவும் அதிமுக தான் மாற்றி 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 5 வருஷம் 5 வருஷம் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. அதை பார்த்து வந்து எங்களுக்கு புளிச்சு போச்சு. அதனால் வந்து புதுசாக ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து ஆட்சி நடத்தணும், மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும், தமிழக மக்கள் அடித்தட்ட மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. பணக்காரங்களுக்கு தான் வந்து பணக்காரங்க வந்து மேலே 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 போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து கஷ்டப்பட்டவங்க இப்போவுமே வந்து கஷ்டப்பட்டுட்டே தான் கீழே 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 போயிட்டுருக்காங்க. அதனாலே வந்து தளபதி விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆனால் வந்து அடித்தட்டு மக்களை வந்து யோசிச்சு பார்த்து அவங்களுக்கு வந்து நல்லதை சொல்லி நல்லதை பண்ணுவாருன்ட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருக்காங்க. அதேமாரி வந்து தளபதி விஜய் வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2026 வந்து முதலமைச்சர் ஆவலனால வந்து கணிசமாக வந்து ஒரு சில இடத்த வந்து கைப்பற்றுவார். குறைஞ்சது வந்து 234 தொகுதியில் ஒரு 200 தொகுதியிலையும் அல்ட்டா 180 தொகுதி 150 தொகுதி இவ்வளோத்துக்கு வந்து கணிசமாக கைப்பற்ற வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்தால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து டிஎம்கே அதிமுக எல்லாருமே வந்து குழப்பத்தில் இருக்காங்க. அதேமாரி வந்து சாதாரண கட்சிக்காரங்க குழப்பத்தில் சீமான் கட்சி அவங்களுக்குலாம் வந்து இளைஞர் பட்டாலும் அதிகம். இப்போ வந்து நானே வந்து சீமான் கட்சியில் தான் இருந்தேன், இப்பவும் சீமான் கட்சியில் தான் இருக்கேன். ஆனால் தளபதி விஜய் சார் வந்தால் ஓட்டு வந்து தளபதிக்கு நான் கண்டிப்பாக போடுவேன். அதேமாதிரி தான் வந்து எனக்கு வந்து தளபதி ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து மனுஷன் ஆனால் வந்து அடித்தட்ட மக்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு அவர் நினைப்பாருன்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.